ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்கள் ஊர் கோவில் திருவிழா பற்றின ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் கோவிலில் பண்டிகைக்கு 8 நாளுக்கு முன்னாடியே பூ சாட்டிடுவாங்க. அன்னையிலேருந்து அந்த 8 நாள் ஃபுல்லாகவே நாங்கள் காலையிலேயே சாமிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக போவோம். முதல்ல பிள்ளையார் கோவிலுக்கு தான் தண்ணி ஊற்றுவோம். பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மாரியம்மன் கோவிலுக்கு போவோம். இதுதான் எங்களோட கோவில். இங்கே தண்ணி பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு வேல் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் தான் முதல்ல ஊற்றுவோம். அதுக்கப்புறமா கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற வேலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி ஊற்றிட்டு அப்புறமா தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. இது பண்டிகை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. நாங்கள் ஒரு 8 மணி பக்கமாக கோவிலுக்கு போயிட்டோம். ஒரு 8-9 மணிக்கு சேத்து முட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்களாம் இந்த வேண்டுதல் செய்வாங்க. நாங்கள் போன டைமில் தான் சாமி ஊர்வலம் போயிட்டு கோவிலுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. சாமி கொண்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் பசங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வருஷம்தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய பையன், என்னோடய நாத்தனார் பசங்க எல்லாருமே கோவிலுக்கு போய் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இதுக்கு ஒரு மண் சட்டியில் 4-5 ஹோல் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் நம்ம மண் போட்டு தண்ணி ஊற்றி சேறு கலக்கிக்கணும். அதை தான் தலை மேலே வச்சு கோவிலுக்கு கொண்டுட்டு வருவாங்க. சேத்து முட்டி எடுக்கிற பசங்கள்லாம் வேஷம் போடணுன்னு சொல்லி மையில் மீசெல்லாம் வரைஞ்சி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கும் மேலே இன்னும் 2 பசங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடம்பெல்லாம் மை பூசிக்கிட்டு வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. வேஷம் போட்டுட்டு அவங்க சும்மாவே இருக்கல. சின்ன பசங்க எல்லாத்தையுமே பயமுறுத்திக்கிட்டு மிரட்டிகிட்டே இருந்தானுங்க. இந்த வேண்டுதல் சின்ன பசங்களுக்கான வேண்டுதல் மட்டும்தான். பெரியவங்களுக்கு 5:30க்கு மேலே அக்னி கரகம் எடுப்பாங்க. அந்த வேண்டுதல் பெரியவங்க மட்டும் செய்வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ணிவிட்டு பசங்களுக்கு தலை மேலே மண் சட்டியை எடுத்து வச்சு கோவிலுக்கு போக சொல்லிட்டாங்க. பசங்க மண் சட்டியை பிடிப்பாங்களான்னு பயந்துட்டு இருந்தோம். எப்படியும் நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க. கோவிலை 3 டைம் சுற்றி மண் சட்டியை போட்டு உடச்சிருவாங்க. அதே மாதிரி மண் சட்டியை போட்டு உடச்சிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே அன்னதானமும் இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 1 ஹவர்லேயே குளிச்சுட்டு மறுபடியும் கோவிலுக்கு பொங்கல் வைக்க போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். நானும் பையனும். அவன் வேட்டி சட்டை தான் போடுவன்ட்டு வேட்டி சட்டை போட்டுட்டு ரெடி ஆகிட்டான். 2 பேரும் ரெடி ஆகிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்காக. அம்மா வந்திருந்தாங்க. அம்மா தான் பொங்கல் வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெயில் தான் தாங்கவே முடியல. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வெயிலில் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. தேங்காய் பழம்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் சாமிக்கு படைச்சிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.
மதியம் லஞ்சுக்கு நான்வெஜ் மெனு தான். நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தேன். நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு சிக்கன் வறுவல் ரெடி பண்ணியிருந்தேன். நாட்டுக்கோழி குழம்பு சிக்கன் வறுவல் ரெண்டுமே சூப்பராக அன்றைக்கி வந்திருந்தது. அப்புறம் சுட சுட சாதம் நல்லா சாப்பிட்டுட்டு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4:30 பக்கமாக மறுபடியும் கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். இனிமே தான் மெயின் ஃபங்க்ஷனே, அக்னி கரகம் எடுப்பாங்க, அது பார்க்குறதுக்காக தான் கிளம்பிகிட்டு இருந்தோம். நல்லா இருக்கு அந்த பின்னாடி வானம். ரெட் கலர்ல இருக்கு வானம் பார்க்கறதுக்கு. ஏழு மணிக்கு பக்கமாக அக்னி கரகம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கரகமுமே பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவிலில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. மேளதாளம் ஆட்டம் பாட்டத்தோடு கரகம் நல்லபடியாக கோவிலுக்கு வந்துடுச்சு. இப்போ 3 டைம் வந்து கோவிலை சுற்றி வருவாங்க. சின்ன பசங்க எடுக்கிறது வந்து பூ கரகம்னு சொல்லுவாங்க. அவங்கள முன்னாடி விட்டுட்டு அக்னி கரகம் எடுக்கிறவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. இந்த டைம் கோவிலுக்கு பேப்பர் பிளாஸ்டர் கன் கொண்டு வந்திருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு அதில் தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பசங்க நல்ல, பெரியவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. டைம் நல்லபடியாக கரகத்தை எடுத்து கோவிலை சுற்றி வந்துட்டு கரகம் இறக்கி வச்சுட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது, வாங்க வீட்டுக்கு போகலான்னா எங்கள் வீட்டு குட்டி பசங்க ஒருத்தர் கூட வரல. அந்த பேப்பர் ஷாட்க்கு முன்னாடியே தான் போய் நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் ஜிஞ்சு கையிலேயே பிடிக்க முடியல, அவன் அதுக்கிட்டே தான் போய் நின்றுட்டு இருந்தான். சரி, குட்டி பசங்க ஆசையை ஏன் எடுக்கணுன்ட்டு நாங்களும் அங்கேயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. 8:30 பக்கமாக வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பவும் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு ஒரே கோவம் என் மேலே அவனுக்கு.
அப்போவும் வீட்டுக்கு வந்து அந்த கோபம் போகல, கோவத்தோடையே தான் இருந்தான். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏதோ வீடியோ எடுக்கிறேன்னு சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆனால் பின்னாடி நடக்க போகிறேன்னு தெரியாது. இது பண்டிகையோட கடைசி நாள் மஞ்சள் நீராட்டு. பசங்க காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சள் தண்ணியை கலக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஊற்றிட்டு இருந்தாங்க. பண்டிகையோட நிறைவு விழாவாக சாமி ஒவ்வொரு வீட்டுக்குமே எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சீக்கிரமாகவே சாமி வீட்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி எல்லார் வீட்டுக்குமே சாமி எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு சிக்கன் 65ல் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பண்டிகை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷ பண்டிகையை உங்களோட ஷேர் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைத்தா அப்புறம் சிக்கன் 65 இதோட சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே பிரியாணி சூப்பராக இருந்தது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் விலாகில் மறுபடியும் பார்க்கலாம். அப்புறம் மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.